Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான சாட் ரெசிபி ஆலூ டிக்கி சாட் எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். இந்த சாட் செய்யறதுக்கு முதல்ல ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிக்கி, அதாவது கிட்டத்தட்ட கட்லெட் மாதிரி ஒன்று தயார் பண்ணிக்கணும். இந்த ஆலூ டிக்கி சாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மசாலா பார்த்தீங்கன்னா பீட் சுண்டல் மசாலா இல்லைனா மசாலா பூரிக்கு ஒரு மசாலா செய்வோம் இல்லையா, அந்த மசாலாவை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் மசாலா தயார் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிற மசாலாவில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருப்போம், அரைச்சி சேர்த்துருக்க மாட்டோம். ஆனால் பீச் சுண்டல் அதுக்கப்புறமா மசாலா பூரியில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியை அரைச்சி சேர்த்துருப்போம். இதுதான் வித்தியாசம் இந்த ரெண்டுத்துக்கும். மற்றபடி டேஸ்ட்டில் வந்துட்டு பெருசாக உங்களுக்கு வித்தியாசம் இருக்காது, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஆலூ டிக்கி சாட்டுக்கு மசாலா எப்படி தயார் பண்ணுறதுன்னு முதல்ல பார்க்கலாம். மசாலா செய்கிறதுக்கு நான் இங்கே 1 கப் வெள்ளை பட்டாணியை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளை பட்டாணிக்கு பதிலாக காஞ்ச பச்சை பட்டாணிலையும் செய்யலாம். ஊறின பட்டாணியை குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து 4 விசிலுக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச பட்டாணியில் கொஞ்சமாக பட்டாணியை இந்த மாதிரி மேஷர் இல்லைனா கரண்டி வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட மசாலா வந்து இன்னும் கூட கெட்டியாக கிடைக்கும். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் இதில் இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசனம் போனதும் இதில் இப்போது ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கு. இதில் இப்போது நம்ம வேக வச்சிருக்கிற வெள்ளை பட்டாணியை சேர்த்துக்கலாம். கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம்க்கு அப்புறமா சாட் மசாலா 2 டீஸ்பூனும் கரம் மசாலா 1 டீஸ்பூனும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு மசாலா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எலுமிச்சை சாறு பிழிஞ்சுக்கோங்க. மசாலாவில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மசாலா தயாராகிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஆலூ டிக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆலூ டிக்கி செய்கிறதுக்கு நான் இங்கே 2 பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட்லெட் மாதிரி தயார் பண்ணிக்கலாம். எனக்கு 2 பெரிய உருளைக்கிழங்குல 11 பேட்டிஸ் இந்த மாதிரி கிடச்சிது. இப்போ இந்த பேட்டிஸ் எல்லாம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நான் இந்த பேட்டிஸை ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டீப் ஃப்ரையும் பண்ணலாம். ஒரு பக்கம் பேட்டிஸ் நல்லா பொன்னிறமானதும் அதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் பொன்னிறமாகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமானதும் நீங்கள் பேட்டிஸ் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மீதி இருக்கிற பேட்டிஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆலூ டிக்கி சாட்டை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிளேட் இல்லைன்னா பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 அல்லது 3 ஆலூ டிக்கிஸ் வச்சுக்கோங்க. இது மேலே இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மசாலாவை ஊற்றிக்கலாம்.
இந்த மாதிரி டிக்கீஸ் மூழ்கிற அளவுக்கு மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம டாப்பிங் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பொடியாக நறுக்கின தக்காளி, பொடியாக நறுக்கின வெங்காயம், க்ரீன் சட்னி, டேமரின் சட்னி, கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக ஓமப்பொடிலாம் சேர்த்துருக்கேன். டாப்பிங்ஸ் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். தயிர், காரா பூந்தி, பொடியாக நறுக்கின வெள்ளரிக்காய் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஆலு டிக்கி சாட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.